ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம செல்ல என்ன மிஸ் பண்ணிருக்குன்னா படத்தோட நேம் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த படத்தோட தலையில வந்து பேய் படங்க. படத்தை பார்த்துட்டு பயப்படாம அருமையாக இருந்ததில் ஒரு பெஸ்ட்டான பேய் படம். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஹீரோனிக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி என்ன சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க அண்ணி தான் வளர்த்துக்கிருப்பாங்க. ஹீரோட அப்பா வந்து 2 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்ததுனால நம்ம அண்ணி தான் வளர்த்துக்கிருக்காங்க. அண்ணி சும்மா வளர்க்காம அவங்க சாபப்பட்டு கொஞ்சம் சித்திரவதைலாம் பண்ணி வேலைலாம் வாங்கி கொடுமைப்படுத்துதுன்னு அவங்க அண்ணி வந்து ஒரு கட்டத்தில் இறந்து போயிடறாங்க. அதேமாதிரி ஒரு சாமியார்கிட்ட வேண்டி அண்ணியை வந்து அவங்க மக வந்து அண்ணியோட மகன் இருக்காங்க. இதான் அண்ணியோட மகளாம் ஃபேமிலிலாம் சாகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுறாங்க. பூஜை அது மாதிரி நடக்குது. அது பேர் அந்த பணத்தை எழுதி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பேர் எழுதிட்டு இப்படி சாவுன்னு சொன்னீங்க அந்த தீய சக்தியில் வந்து அதே மாதிரி செத்துருவாங்க. சரிடா அண்ணி தான் கொடுமைப்படுத்துனாங்கல்ல சொல்ல வரீங்க. அது இல்லாமல் அண்ணி மட்டும் கொடுமைப்படுத்தலாம அண்ணியோட மகன் வந்து நம்ம ஹீரோனை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் சித்திரவதை பண்ணி வேலையெல்லாம் பண்ண வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஹீரோனி கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டு அந்த பேரில் எழுதி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேய் ஆத்மா வந்து தீய சக்தியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு ஆளாக சாக போகிறாங்க அந்த குடும்பத்தில். இது அந்த படத்தோட காஸ்மெட்டிக் கேஸ். லாஸ்ட்டில் அவங்க சொல்லி வச்ச மாதிரி அந்த சின்ன குழந்தை எல்லாமே இருந்து சாக போகிறாங்க. அந்த படத்தோட கதையை லாஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா, அவங்க எல்லாமே இறந்துடுறாங்க. லாஸ்ட்டில் ஹீரோயினி அந்த அண்ணியோட மகன் இருக்கால்ல, அண்ணியோட மகன் லாஸ்ட்டில் பேர் எழுதி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேய் ஏறிடுது. அங்கெல்லாம் பூஜை நடக்குது. லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயினி அந்த பேர் எழுதி அந்த பணத்தில் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேய் வந்து அழுகி போச்சு இல்லையா? லாஸ்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே பேய் வந்து கட்டுப்படுத்த இது நிற்கிது. லாஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூஜைலாம் பண்ணிவிட்டு, நீ வேண்டு உங்கள் அம்மாவாண்டி வேண்டு, அந்த அண்ணியோட மகன் இருக்கானே, அண்ணியோட மகன் வேண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லாஸ்ட்டில் அவங்க அம்மாவும் சேஃப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினி மேலே இறந்து போயிடுறாங்க. அந்த பேய் வந்து நிறைய வேலை அந்த பணத்தினால அந்த பேர் எழுதி தைக்காதனால நம்ம ஹீரோயினிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் மேலே பேய் அங்கே ஏறிச்சு இல்லையா? அவங்க அண்ணன் மகன் மேலே, அந்த அண்ணனோட மகன் பேய் வந்து நம்ம ஹீரோயினி மேலே வந்து சாகடிக்குது. இதுதான் படத்தோட கதையே கேஸ். லாஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்கான சென்டிமெண்ட்டாக ஒரு அறுதலான ஒரு பேய் படங்க. மறக்காம அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ்.